கோத்தா திங்கியில் உள்ள மணல் கழுவும் குளம் உடைந்ததால் ஜொஹூர் ஆறு அசுத்தமடைந்து நீரை சுத்திகரிக்கும் பணிகள் தடைப்பட்ட காரணத்தினால் ஏற்பட்ட 5 நாள் நீர் விநியோக தடையால் பாதிக்கப்பட்ட 1.2 மில்லியன் மக்களிடம் ஜொகூர் மந்திரி பசார் டத்தோ ஆன் அஃபீஸ் காசி நேற்று தனது மனப்பூர்வமான மன்னிப்பை தெரிவித்தார். இந்த தடையால் 4 மாவட்டங்களில் உள்ள 2,92,000 குடிநீர் இணைப்புகள் பாதிக்கப்பட்டதுடன் குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் வணிகங்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியது. எனவேதான் நல்லெண்ணத்தின் அடையாளமாக அக்டோபர் மாதத்திற்கான அனைத்து குடிநீர் கட்டணங்களிலும் 15 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்தது. அது மட்டுமின்றி நீர் மேலாண்மை முழுமையாக சீரமைக்கப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள குறைந்த அழுத்த பிரச்சினைகள் மற்றும் ஏர்லாக் சிக்கல்களை தீர்க்க குழுக்கள் செயல்படுவதாகவும் ஆன் ஆஃபீஸ் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். மேலும் மாசுபாட்டிற்கு காரணமானவர்கள் மீது தவறாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். இது சமூக மீட்சி மற்றும் பொறுப்புணர்வுக்கு மாநில அரசு அளிக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.